ஐரோப்பா. இந்த கண்டத்தில் ஜெர்மனிக்கென்று ஒரு தனி இடம் உண்டு. உலகத்தையே உலுக்கிய அரசியல் தலைவர்களும் அறிவியலில் பல புதிய கொள்கைகளை கண்டறிந்த வல்லுநர்களும் தோன்றியது ஜெர்மனியில்தான். ஜெர்மன் நாட்டின் தென்பகுதியில் உள்ள உல்ம் என்ற சிறிய நகரத்தில்தான் 1879 ஆண்டு மார்ச் 14 நாள் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பிறந்தார். இவரது தந்தையார் ஹெர்மன் ஐன்ஸ்டீன். இவர் உல்ம் நகரில் மெத்தைகள் செய்வதற்கான சிறகுகள் விற்கும் வியாபாரத்தை நடத்தி வந்தார். இவரது தாயார் பாலின் ஐன்ஸ்டீன் தனது மகனுக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை கொடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். ஐன்ஸ்டீன் தனது 3வது வயது வரை முழுமையாக ஒரு வார்த்தை கூட பேச முடியாதவராகவே இருந்தார். இவரது தந்தை ஹெர்மன் செய்து வந்த வியாபாரத்தில் பின்னடைவு ஏற்படவே அவர் தனது குடும்பத்தோடு உல்ம் நகரிலிருந்து 1880 ஆண்டு ஜூன் 21 நாள் முனிக் நகருக்கு இடம்பெயர்ந்தார். 1881 ஆண்டு ஐன்ஸ்டீனின் தங்கை மாஜா பிறந்தார். தனது வாழ்நாள் முழுவதும் தனது தங்கை மீது அளவற்ற பாசமும் அன்பும் கொண்டிருந்தார் ஐன்ஸ்டீன். 1885 ஆண்டு மார்ச் 31 நாள் ஐன்ஸ்டீனை அவரது பெற்றோர்கள் முனிக் நகரில் அவர்கள் வீட்டிற்கு அருகேயுள்ள கத்தோலிக்க தொடக்க பள்ளியில் சேர்த்தனர். பள்ளியில் தொடக்க கல்வியும் வீட்டில் அவருக்கு யூத மதத்தின் கோட்பாடுகளும் போதிக்கப்பட்டன. ஐன்ஸ்டீன் வயலின் கற்க வேண்டும் என்பதில் ஐன்ஸ்டீனின் தாயார் பவுலின் உறுதியாக இருந்தார். ஆரம்பத்தில் ஐன்ஸ்டீன் இதில் நாட்டமில்லாமல் தான் இருந்தார். ஆனால் பிறகு வயலின் இசைப்பதில் அவர் மிகுந்த ஈடுபாடு கொண்டார். ஓய்வு நேரங்களில் வயலின் இசைப்பதை அவர் வாழ்நாள் முழுவதும் மேற்கொண்டார். தனது இளம் வயது அனுபவங்களை பற்றி பிற்காலத்தில் குறிப்பிடும்போது, 5வது வயதில் எனது தந்தை எனக்கு காந்த திசைகாட்டி ஒன்றினை காண்பித்தார். எந்த திசையில் திருப்பினாலும் திசை காட்டி முள் வடக்கு நோக்கியே நகர்ந்து நின்றது எனக்கு மிகப்பெரிய வியப்பை அளித்தது. என் மனதில் நமக்கு மேல் கண்ணுக்கு புலப்படாத சக்தி ஒன்று இருப்பதை உணர முடிந்தது என குறிப்பிடுகிறார். 1888 ஆண்டு அவரை முனிக் நகரிலுள்ள லூயிட்போல்ட் ஜிம்னாசியம் என்கிற உயர்நிலை பள்ளிக்கூடத்தில் சேர்த்தனர் அவருடைய பெற்றோர்கள். அங்கே தனது 12வது வயதில் அவருக்கு யூக்ளிடியன் ஜியாமெட்ரி பாடத்தை படிக்க வாய்ப்பு கிடைத்தது. இந்த பாடத்தின் மீது அவருக்கு அளவு ஈர்ப்பு ஏற்பட்டதாக அவர் பிற்காலத்தில் குறிப்பிடுகிறார். எனக்கு எப்போதெல்லாம் ஓய்வு நேரம் கிடைக்குமோ அப்போதெல்லாம் கணிதத்திலும் இயற்பியலிலும் எனக்கு தெரிந்த தேற்றங்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் செய்து பார்ப்பேன். இதற்கு குறிக்கோள் ஒன்றும் கிடையாது. எனது மனம் எப்போதும் கணிதத்தையும் இயற்பியலையும் மட்டுமே சிந்திக்க வேண்டும் என்பதே இதற்கு காரணம். பின்னர் தனது 13வது வயதில் உயர்கணிதத்தை தானாக படிக்கும் அளவிற்கு ஐன்ஸ்டீன் திறன் பெற்றார். வகை மற்றும் தொகை நுண்கணிதத்தில் மிகுந்த ஆர்வம் காட்டினார். 1889 ஆண்டு ஐன்ஸ்டீனுக்கு மேக்ஸ் டல்மட் என்ற மருத்துவ மாணவரோடு நெருங்கி பழகும் வாய்ப்பு கிடைத்தது. இவர்தான் ஐன்ஸ்டீனுக்கு அறிவியல் மற்றும் தத்துவவியல் புத்தகங்களை அறிமுகம் செய்து வைத்தார். 1894 ஆண்டு ஜூன் மாதத்தில் ஐன்ஸ்டீனின் பெற்றோர் இத்தாலியில் மிலன் நகருக்கு அருகிலுள்ள பாவியா என்ற நகருக்கு இடம்பெயர்ந்தனர். ஐன்ஸ்டீனின் பள்ளி படிப்பு முடியாததால் அவரை பள்ளி விடுதியில் சேர்த்தனர். 6 மாதங்கள் மட்டுமே தொடர்ந்து அந்த பள்ளியில் படித்தார் ஐன்ஸ்டீன். அதன்பின் தனது உயர்நிலை கல்வி முடிக்கும் முன்னரே இத்தாலியிலுள்ள தனது பெற்றோருடன் சேர்ந்து கொண்டார். லூயிட்போல்ட் பள்ளியை விட்டு ஐன்ஸ்டீன் விலகியதற்கு பல காரணங்கள் கூறினாலும் இராணுவத்தில் உள்ளது போன்ற கட்டுப்பாடும் நெறிமுறைகளும் இந்த பள்ளியில் கடைபிடிக்கப்பட்டதே ஐன்ஸ்டீனின் சுதந்திரமான சிந்தனைக்கு இடைஞ்சலாக இருந்ததாக வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இது உண்மை என்பது போல பின்னாளில் ஐன்ஸ்டீன் தனது பள்ளி படிப்பை பற்றி குறிப்பிடும்போது,
எனது பள்ளி ஆசிரியர்கள் இராணுவ தளபதிகளாகவே தோற்றமளித்தனர். புனிதமான அறிவு தேடலை முற்றிலும் தவிர்த்துவிட்ட கற்பிக்கும் முறையை பற்றி நான் மிகவும் ஆச்சரியப்படுகிறேன். ஒரு சிறிய செடி மரமாவதற்கு தேவைப்படுவது சுதந்திரமும் எழுப்புதலும் தான் என்று கூறுகிறார். ஐன்ஸ்டீனின் தந்தை அவரை ஒரு மின் பொறியாளராக பட்டம் பெற ஊக்கப்படுத்தினார். ஐன்ஸ்டீனுக்கு ETH என்று அழைக்கப்படும் உலக புகழ் வாய்ந்த சுரிக் பாலிடெக்னிக்கில் சேர வேண்டும் என்ற விருப்பம் இருந்தது. தந்தையின் ஊக்கத்தினாலும் தனது சுய ஆர்வத்தினாலும் 1895ஆம் ஆண்டு சுரிக் பாலிடெக்னிக்கில் சேர்வதற்கான நுழைவுத் தேர்வை எழுதினார். அவரால் அதில் தேர்ச்சி பெற முடியவில்லை. தனக்கு ஆர்வமில்லாத பிரெஞ்சு, வேதியியல் மற்றும் உயிரியல் பாடங்களில் தோல்வியை தழுவினார். உயர்நிலை படிப்பை முடித்தால்தான் தன்னால் ETH நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற முடியும் என உணர்ந்த ஐன்ஸ்டீன் 1895ஆம் ஆண்டு அக்டோபர் 26ஆம் நாள் சுவிட்சர்லாந்து நாட்டில் சுரிக் நகருக்கு மேற்கே ஆரு என்ற நகரில் அமைந்துள்ள கேண்டோனல் பள்ளியில் சேர்ந்தார். ETH நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்ற வெறியோடு பாடங்களை கற்றார். உயர்ந்த மதிப்பெண்களோடு பள்ளி படிப்பை முடித்தார். 1896ஆம் ஆண்டு மீண்டும் ETHல் சேருவதற்கான நுழைவுத் தேர்வினை எழுதினார். அவர் நினைத்தது வீண் போகவில்லை. இம்முறை வெற்றி பெற்றார். சுரிக் பாலிடெக்னிக்கில் கணிதம், இயற்பியல் பாடங்களோடு ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்கான பயிற்சியையும் பெறத் தொடங்கினார். 1900ஆம் ஆண்டு ஜூலை 28ஆம் நாள் சுரிக் பாலிடெக்னிக் இறுதித் தேர்வு முடிவுகளை வெளியிட்டது. 5 பேர் கொண்ட வகுப்பில் ஐன்ஸ்டீன் 4ஆம் இடத்தில் இருந்தார். 5ஆம் இடத்தில் இருந்த மிலோவா மரிக் என்ற பெண்மணி தோல்வியை தழுவினார். 3 ஆண்டுகளுக்கு பிறகு மிலோவாவை தனது வாழ்க்கை துணைவியாக ஏற்றுக்கொண்டார். 1900ஆம் ஆண்டு தனது ஆய்வுப் பணியை தொடங்க வேண்டும் என முயற்சித்தார். அவர் பயின்ற சுரிக் பாலிடெக்னிக்கில் PhD பட்டம் பெற அந்த காலத்தில் அனுமதி இல்லை. ஆய்வு செய்ய வேண்டுமென்றால் சுரிக் பல்கலைக்கழகத்திற்கு தான் செல்ல வேண்டும். ஆனால் ஐன்ஸ்டீன் எதிர்பார்த்தபடி ஆய்வு பணிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை. இதற்கு ஒரு காரணமும் உண்டு. 1900ஆம் ஆண்டில் கொள்கை நிலை இயற்பியல் என்பது ஒரு ஆராய்ச்சிக்குரிய பாடமாகவே கருதப்படவில்லை. ஐன்ஸ்டீனின் ஆய்வுகள் அனைத்தும் கொள்கை நிலை இயற்பியலை சார்ந்தவை. சிறிது காலம் சுரிக் நகருக்கு அருகே உள்ள பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பணிபுரிந்தார். 1902ஆம் ஆண்டு இவரது வகுப்பு தோழரான மார்சல் கிராஸ்மனின் தந்தை மூலமாக பெர்ன் நகரில் உள்ள பேட்டன்ட் அலுவலகத்தில் ஒரு எழுத்தர் வேலை கிடைத்தது. பேட்டன்ட் அலுவலகத்திற்கு தினமும் ரயிலில் செல்லும்போது பெர்ன் நகரில் உள்ள ரயில் நிலையத்தில் உள்ள மணிக்கூண்டு இவரை மிகவும் கவர்ந்ததாக குறிப்பிடுகிறார். ரயில் நிலையத்தை நோக்கி புகைவண்டி வரும்போதும் புகைவண்டி ரயில் நிலையத்தை விட்டு போகும்போதும் இவர் மணிக்கூண்டை பார்த்து கொண்டே இருந்ததாகவும் அது தன்னுள் ஒரு புதிய கோட்பாடினை உருவாக்கியதாகவும் குறிப்பிடுகிறார். பின்னாளில் ஒப்புமை கொள்கையில் கூறப்பட்ட கால நீட்டிப்பு கோட்பாடாக இது மாறியது. 1903ஆம் ஆண்டு இவர் தன்னோடு பேட்டன்ட் அலுவலகத்தில் வேலை பார்த்த மாரிஸ் சோலோவைன் மற்றும் கென்ராட் ஹாபிட் ஆகிய நண்பர்களோடு சேர்ந்து ஒலிம்பியா அகாடமி என்ற அமைப்பை நிறுவினார். இந்த அகாடமியில் இந்த மூவரும் கணிதம் மற்றும் இயற்பியலில் வெளிவந்த ஆய்வுக் கட்டுரைகளை பற்றி அலசி ஆராய்ந்து விவாதம் நடத்தினர். பிற்காலத்தில் அவரால் வெளியிடப்பட்டவைகளும் அவருக்கு நற்பெயரை ஈட்டிக் கொடுத்ததுமான ஆய்வுக் கட்டுரைகளை எழுதுவதற்கு இந்த அகாடமியில் நடந்த விவாதங்கள் மிகவும் உதவின. இவர் தன்னோடு சுரிக் பாலிடெக்னிக்கில் பயின்ற சக மாணவி மிலோவா மரிக்கை திருமணம் செய்ய விரும்பினார். செர்பியன் பழமைவாதி இனத்தை சேர்ந்த மிலோவாவை தங்களது மருமகளாக ஏற்றுக்கொள்ள யூத இனத்தை சேர்ந்த ஐன்ஸ்டீனின் பெற்றோர் மறுத்தனர். ஆனால் ஐன்ஸ்டீன் தனது முடிவில் பிடிவாதமாகவே இருந்தார். இவர்கள் முறைப்படி திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பே 1902ஆம் ஆண்டு லிசல் என்ற பெண் குழந்தை பிறந்தது. இந்த குழந்தை இறந்து விட்டதா
அல்லது தத்து கொடுத்து விட்டனரா என்பது பற்றிய தெளிவு இல்லை. பிறகு 1903ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 6ஆம் நாள் மிலோவாவை முறைப்படி திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 1904ஆம் ஆண்டு ஹான்ஸ் ஆல்பர்ட் என்ற மகனும் 1910ஆம் ஆண்டு எட்வர்ட் என்ற மற்றொரு மகனுமாக 2 மகன்கள் பிறந்தனர். 1901ஆம் ஆண்டு வெப்ப இயக்கவியல் பாடத்தில் தனது ஆய்வு அறிக்கையை சூரிக் பல்கலைக்கழகத்திற்கு சமர்ப்பித்தார். ஆனால் அந்த ஆய்வுக் கட்டுரையை சூரிக் பல்கலைக்கழகம் நிராகரித்தது. ஏன்ஸ்டீனின் இந்த அறிக்கையை ஆனல்ஸ் ஆஃப் பிசிக்ஸ் என்ற உலக புகழ் வாய்ந்த ஜெர்மனியின் இயற்பியல் ஆராய்ச்சி இதழ் வெளியிட்டது. 1905ஆம் ஆண்டு ஏன்ஸ்டீனின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஆண்டு. 1905ஆம் வருடம் மார்ச் மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதத்திற்குள் ஏன்ஸ்டீனின் 5 ஆராய்ச்சி கட்டுரைகளை ஆனல்ஸ் ஆஃப் பிசிக்ஸ் ஆராய்ச்சி இதழ் வெளியிட்டது. இதில் பிரவுனியன் இயக்கம், ஒப்புமை கொள்கை, ஒளிமின் விளைவு, E=mc² போன்ற வரலாற்று சிறப்புமிக்க கட்டுரைகள் அடங்கும். இதில் ஒளிமின் விளைவு கட்டுரையை இயற்பியலில் ஒரு புரட்சிகரமான கட்டுரை என ஏன்ஸ்டீன் வர்ணித்தார். ஆம், இந்த கட்டுரைதான் அவருக்கு 1921ஆம் ஆண்டுக்கான நோபல் பரிசை பெற்றுத்தந்தது. பின்னாளில் E=mc² பற்றிய இவரது உரையின் ஒரு பகுதி, It followed from the special theory of relativity that mass and energy are but different manifestations of the same thing, a somewhat unfamiliar conception for the average mind. Furthermore, the equation E=mc², in which energy is put equal to mass multiplied with the square of the velocity of light, showed that very small amount of mass may be converted into a very large amount of energy, and vice versa. The mass and energy were in fact equivalent, according to the formula mentioned above. This was demonstrated by Cockcroft and Walton in 1932 experimentally. 1906ஆம் ஆண்டு சூரிக் பல்கலைக்கழகம் இவருக்கு முனைவர் பட்டம் வழங்கியது. அவர் மனதில் எப்படியாவது தான் ஒரு பல்கலைக்கழக பேராசிரியராக வேண்டும் என்ற வேட்கை இருந்தது. எனவே அதற்கான முயற்சியில் இறங்கத் தொடங்கினார். 1907ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் பெர்ன் பல்கலைக்கழகத்தில் ஆசிரியராக சேருவதற்காக ஒப்புமை கொள்கை பற்றி ஒரு அறிமுக உரையை நிகழ்த்தினார். ஆனால் பல்கலைக்கழகத்தின் துறை தலைவர் இந்த கொள்கை ஏற்றுக்கொள்ளது அல்ல என கூறி நிராகரித்து விட்டார். ஏன்ஸ்டீன் மனம் தளரவில்லை. 1908ஆம் ஆண்டு மீண்டும் அதே பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர் வேலைக்கான அறிமுக உரையை நிகழ்த்தினார். இம்முறை பல்கலைக்கழகம் அவரை பணியில் அமர்த்தியது. பல்கலைக்கழகம் அவருக்கு ஊதியம் எதுவும் வழங்கவில்லை. மாறாக அவரிடம் சேரும் மாணவர்கள் செலுத்தும் கட்டணத்தை மட்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என அறிவித்தது. இதை பகுதி நேர வேலையாகவே அவர் செய்தார். 1909ஆம் ஆண்டு ஜூலை 6ஆம் நாள் சூரிக் பல்கலைக்கழகம் இவரை கொள்கை நிலை இயற்பியல் துறையில் இணை பேராசிரியராக நியமித்தது. பெர்ன் நகரில் பார்த்து வந்த பேட்டன்ட் அலுவலக பணியை ராஜினாமா செய்துவிட்டு முழுநேர பல்கலைக்கழக ஆசிரியராக பணியில் சேர்ந்தார். இதன் பிறகு பல்வேறு உலகத்தரம் வாய்ந்த பல்கலைக்கழகங்கள் அவருக்கு பேராசிரியர் பதவி அளிக்க முன்வந்தன. பல்கலைக்கழகங்களை தேடி அலைந்து தோல்வி கண்ட காலங்கள் மாறி பல்கலைக்கழகங்கள் இவரை தேடி அலைய வேண்டிய காலம் உருவாக்கியது. அதற்கு காரணம் அவருடைய விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் தான். 1911ஆம் ஆண்டு பிரேக் நகரில் உள்ள கார்ல் பெர்னினன்ட் ஜெர்மன் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றினார். அதன்பின் 1912ஆம் ஆண்டு ஜனவரி 30ஆம் நாள்
சுரிக் பாலிடெக்னிக் இவரை கொள்கை நிலை இயற்பியல் துறையின் பிரதான பேராசிரியராக நியமித்தது. ஏன்ஸ்டீனின் நண்பரும் வகுப்பு தோழருமான மார்செல் கிராஸ்மன் இதே பல்கலைக்கழகத்தின் கணிதத்துறை பேராசிரியராக பணியாற்றி வந்தார். அவரோடு இணைந்து பொது ஒப்புமை கொள்கையை உருவாக்கும் முயற்சியில் ஏன்ஸ்டீன் ஈடுபட்டார்.